Hello friends, welcome to our channel Yalini Trendz. நம்ம சேனலில் ஹேண்ட் எம்ப்ராய்டரி தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். அதில் ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி போடுறதுன்னு தான் இன்றைக்கி நம்ம கற்றுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இது மாதிரி ஸ்ட்ரைட் லைன் போட்டிருக்கோம். எப்பயும் போல் த்ரெட்டில் வந்து எண்ணில் நாட் போட்டுக்கோங்க. போட்டு கீழேருந்து குத்தி ஊசியை மேலே எடுத்துடலாம். ஃபுல்லாகவே எடுத்துடுங்க. எடுத்துகிட்டு இந்த த்ரெட்டை வந்து லெஃப்ட் கையில் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஊசியில் பேக் சைட்லேருந்து 3 சுற்று சுற்றிக்கலாம். ஓகே, டைட் லூஸ் இல்லாமல் சுற்றிக்கோங்க. இப்போ எந்த இடத்துல ஆரம்பித்தோமோ அதே இடத்துல ஊசியை வந்து குத்திடலாம். ஓகே, இப்போ லெஃப்ட் கையில் இருக்கிற த்ரெட்டை ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பேக்கில் அந்த ஊசியை எடுத்துடலாம். நீங்கள் அந்த ஊசியை வந்து செகண்ட் டைம் குத்துறோம் இல்லையா, குத்துறப்போ நீங்கள் கீழே குத்தணும், இல்லை சைடில் ரைட் சைடில் குத்தணுமே தவிர மேலாம் குத்தக்கூடாது. ஓகே, பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டான ஃப்ரெஞ்ச் நாட் வந்திருக்கு அப்படின்ட்டு. நம்ம இன்னொரு தடவை ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ பக்கத்துலேயே வந்து இன்னொரு தடவை போடலாம். கீழேருந்து ஊசியை எடுத்துட்டு ஓகே இந்த மாதிரி எடுத்துடலாம். எடுத்துட்டு லெஃப்ட் சைடில் அந்த த்ரெட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு ஊசியில் 3 சுற்று சுற்றணும். அது வந்து பேக் சைட்லேருந்து ஃப்ரண்ட்டுக்கு சுற்றணும். சுற்றிட்டு எந்த இடத்துல ஆரம்பித்தோமோ அதே இடத்துல ஊசியை குத்திடலாம். குத்திட்டு லெஃப்ட் சைடில் இருக்கிற கையில் இருக்கிற த்ரெட்டு கொஞ்சம் டைட்டாக இருக்கணும். அது லூஸு இல்லாமல் ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் இருக்கணும். இப்போ நம்ம ஊசியை வந்து கீழே இழுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்துட்டுன்னு. நீங்கள் பழக ரொம்ப ஃபாஸ்ட்டாக போடலாங்க. ஓகேயா, ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நிறைய டிசைன்ஸ் நம்ம போடலாம். சிம்பிளாக ஒரு சுடிதாரில் ஒரு ப்ளைன் சுடிதார் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து ஒரு 2 இன்ச்சுக்கு ரவுண்ட் நெக்கு நம்ம போட போகிறோம் அப்படின்னா ரவுண்ட் நெக்கில் ஒரு 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அது ஃபுல்லாக கொஞ்சம் கேப் விட்டு இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு இடையில கோல்டன் பீட் வச்சா கூட அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதே நான் சொன்ன டிசைன் வந்து நீங்கள் ப்ளவுஸில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப நல்லா வரும். ஓகேயா, இப்போ நம்ம இன்னொரு தடவை பார்க்கலாம். ஓகே, இன்னொரு தடவை போட்டுங்க. நீங்கள் வந்து நோட் பண்ணி நல்லா, நான் சொல்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் வந்து நல்லா நோட் பண்ணி நம்ம போடுறப்ப கை வந்து எந்த பக்கம் போகுது, எந்த பக்கம் எப்படி வந்து ஊசியை குத்துறோம், எப்படி எடுக்கிறோம், எப்படி வந்து ஹோல்ட் பண்ணிக்கிறோம், த்ரெட்டை வந்து எவ்வளோ டைட்டாக ஹோல்ட் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு புரியும். ஓகே, நீங்கள் போட உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண ஃபாஸ்ட்டாக வந்துடும். நெக்ஸ்ட்டு நம்ம லாங் ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஃப்ளவர் மாதிரி நான் கோடு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, 5 கோடு. இதில் தான் நான் போட்டு காமிக்க போகிறேன். இப்போ நம்ம கீழேருந்து எப்பயும் ஊசியை வந்து மேலே எடுத்துக்கலாம். ஓகே, எடுத்துகிட்டு அந்த லைனோட எண்டில் தான் நம்ம அந்த நாட்டை போட்டு முடிக்க போகிறோம். ஓகே, நம்ம மேலே சொன்னோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி ஃபாலோ பண்ண போகிறோம். ஆனால் நம்ம 3 சுற்று சுற்றினோம்ல, நம்மளோட இஷ்டம் தான். இதில் ஒரு சுற்று சுற்றலாம். அந்தளவுக்கு ரொம்ப எம்போஸ்டாக தெரியாது அந்த நாட்டு. இல்லை உங்களுக்கு கொஞ்சம் நல்லா எம்போஸ்டாக தெரியணும் அப்படின்னா 2 சுற்று சுற்றிக்கலாம். ஓகே, சுற்றிட்டு நீங்கள் கீழே போட்டுற வேண்டியதான். ஊசியை கீழே போட்டுட்டு பேக்கில் இழுத்துடலாம். அவ்வளோதான், சிம்பிளாக இருக்கும். ஓகேயா, ஸோ இதே மாதிரி ஃபாலோ பண்ணி நெக்ஸ்ட் எல்லாத்துலேயுமே போட்டுடலாம்.
இதை போட்டு முடிச்சிட்டோம் பாருங்கள், நல்லா இருக்குல்ல. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டே வந்து தனித்தனியாக நான் போட்டு காமிக்கிறேன். ஓகே, உங்களுக்கு நல்லா புரியறதுக்காக. ஓகே, இதே மாதிரி பேக்கில் ஊசி எடுத்துகிட்டு ஓகே, ஸோ நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் போடுற மாதிரியே 2 சுற்று சுற்றிக்கலாம். பேக்லேருந்து ஃப்ரண்ட்டில் மிடில் சுற்றிட்டு ஓகே, அப்படியே பேக் சைட்லேயே ஊசி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த எண்டில் அந்த நம்ம கோடு போட்டிருக்கோம்ல அந்த கோடோட எண்டில் வச்சு கீழே வந்து ஊசி இழுத்துடலாம். அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, நம்ம இன்னொரு தடவை போட்டு காமிப்போம் இதை. ஸோ இந்த ஃப்ரெஞ்ச் நாட் வச்சு நம்ம டிசைன்ஸ்லாம் போட்டோம் அப்படின்னா நல்லா எம்போஸ்டாக தெரியும், சூப்பராக இருக்கும். பாருங்கள், சும்மா ஒரு ஹார்ட்டின் ஷேப்பில் நான் போட்டிருக்கேன். அப்புறம் இது வந்து பீட்ஸும் அந்த ஃப்ரெஞ்ச் நாட்டும் மிக்ஸ் பண்ணி நான் ஒரு டிசைன் போட்டிருக்கேன். ஓகே, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.